முத்து வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு ஹாலுக்கு. அப்பா உன்னோட 27 லட்சம் பணம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இவங்களை கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னடா புதுசா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அந்த பணத்தை வச்சுதான் இவங்க அந்த பாத்திர கடையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டேய் என்ன சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, அது ரோஹிணியோட மாமா கொடுத்த பணத்துல தானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்ப நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லையா, அப்ப சொல்ல வேண்டியவங்க சொன்னா கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. டேய் யாரா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கத்துறாரு. இதா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்பி பாக்குறாங்க எல்லாருமே. அப்ப வீட்டுக்குள்ள வந்து ஜீவா வராங்க. ஜீவாவை பார்த்தோன்னு விஜயா இருந்துட்டு நீ தானே என்னோட மகனோட பணத்தை திருடிட்டு ஓடுந்து அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் வந்து அது எப்பவோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு ரோகிணி அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரோகிணியும் மனோஜும் ஒருத்தரை பார்த்துட்டு திருட்டு முழிக்கிறாங்க. நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்ச எல்லா கணக்கையும் நான் முடிச்சிட்டேன். அப்பவே வந்து 27 லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட சேர்த்து 30 லட்சமா நான் இவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு செட்டில் பண்ணதுக்கான டீடைல்ஸ் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அதை வாங்கி முத்து வந்து விஜயா முன்னால நீட்டுறாரு. விஜயாவும் நம்மளை வந்து அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே விஜயா பயங்கர கோபமா வந்து மனோஜோட சட்டை பிடிச்சிட்டு என்ன ஏமாத்திர உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே மனோஜ் வந்து தான் தப்பிக்கிறதுக்காக இல்லம்மா இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஐடியா கொடுத்ததே வந்து ரோகிணி தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு விஜயா வந்து பயங்கர பத்திரகாளியாவே மாறிட்டு ரோகிணியை போய் பலார்னு ஒன்று அப்புறாங்க. ரோகிணி கணத்துல கை வச்சுட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்த வேலை கணக்கு சிதமா முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க ஜீவா. எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.